டிவிஆர் கார்டன் சிக்னேச்சர் லிவிங் டி நகர் இப்போ திருவள்ளூருக்கு வந்தாச்சு. நியர் டி மார்ட் ஆன் நியூ பைபாஸ் ரோட், திருவள்ளூர் நகராட்சிக்குட்பட்டது. பிளாட் 20 லட்சம் முதல். கான்டாக்ட் 9955518814. ஹெல்த் கபே தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். நான் டாக்டர் பொன் அண்ணாதுரை, அக்குபஞ்சரிஸ்ட், வர்மக்கலை நிபுணர். இன்றைக்கி நிறைய இந்த சேனலில் கூட நம்ம நிறைய ஹேரை பற்றி போட்டிருக்கோம். அதில் நல்ல பாசிட்டிவான ரெஸ்பான்ஸ் நிறைய அவங்க அது மாதிரி பண்ணி அக்குப்ரெஷர் பாயிண்ட்களை சொல்லியிருந்தோம். அந்த அக்குப்ரெஷர் புள்ளிகளை தூண்டி விட்டு நல்ல ரிசல்ட்டே கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்லி நிறைய கமெண்ட் போட்டாங்க. நேரடியாகவும் ஃபோன் பண்ணி என்கிட்ட கேட்டாங்க. இப்போ அவங்க நிறையா நேயர்கள் என்ன கேட்குறாங்கன்னா, உள்ளே சாப்பிட்றதுக்கு என்ன அப்படின்னு கேட்குறாங்க. உள்ளே எதாவது சாப்பிடலாம் அப்படிங்கிற மாதிரி அவங்க கேட்குறாங்க. ஸோ அதுக்கு முதல்ல அக்குப்ரெஷர் பாயிண்ட் பார்த்திங்கன்னா K3, K10, ST36 ஏற்கனவே சொல்லியிருக்கோம். அந்த பாயிண்ட் லொக்கேஷனை கூட இப்போ நான் காட்டுறேன். அதில் நீங்கள் அழுத்தம் கொடுத்துக்கணும். 1. நம்பர் 2 பார்த்திங்கன்னு சொன்னால், நம்ம எவ்வளோ தான் உள்ள உணவுகள் சாப்பிட்டா கூட அந்த சத்து போய்த்து நம்முடைய ஹேருக்கு போய் சேரணும். அதுக்கு என்ன பண்ணணும்னு சொன்னால், இந்த கோம்பு இருக்கு இல்லையா, இங்கே பாருங்கள், ரோலிங் கோம்பு. இது ஆண்கள் என்றால் இது மாதிரி ரோலிங் கோம்பு கடையில் கிடைக்கும். இதை வாங்கி நல்லா அழுத்தம் கொடுத்துருங்க. நல்லா அப்படி அழுத்தம் கொடுத்தீங்கன்னு சொன்னால் அந்த பிளட் சர்க்குலேஷன் இம்ப்ரூவ் ஆகும். இப்போ என்கிட்ட நல்லா ஜூம் பண்ணி பார்த்தீங்கன்னு சொன்னால் எனக்கு நிறைய பேபி ஹேர் வர்றதை நீங்கள் பார்ப்பீங்க. இன்னும் முடி முளைச்சிக்கிட்டே இருக்குது. அதாவது இதுக்கும் இந்த ஆன்டீரியர் ஹேர்லைனுக்கும் 3 சூடு இருக்கணும், 4 விரல் இருக்கணும். இதை பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் ஏறுதே, அதாவது நெத்தி ஏறுதேன்னு கவலைப்படுவாங்க. நான் இறங்குதேன்னு கவலைப்படக்கூடிய சூழ்நிலைக்கு பார்த்திங்கன்னு சொன்னால் வந்துட்டுருக்கு. அதுக்கு பார்த்திங்கன்னு சொன்னால் இந்த அக்குப்ரெஷர் பாயிண்டில் நான் ஸ்டிமுலேட் பண்ணிக்கிறேன். இந்த கோம்பை வச்சு அடிக்கடி பயன்படுத்திக்கிறேன். இந்த கோம்பு பார்த்திங்கன்னு சொன்னால் ஆண்களுக்கு பயன்படுத்துகிற கோம்பு. பெண்களுக்கு நிறைய முடி இருக்கிறதுனால இதை வாங்க முடியாது. அதனால் இது மாதிரியான கோம்பு வாங்கிக்கிறங்க. இது மாதிரியான கோம்பு வாங்கிட்டு இது மாதிரியான சீப்பு கடையில் கிடைக்கும். அதை வச்சு நல்லா ஃபுல்லாக நீங்கள் அழுத்தம் கொடுத்துக்கலாம். அப்படி அழுத்தம் கூட இப்படி ஜஸ்ட்டு இப்படி அழுத்தி இப்படி ப்ரெஷர் பண்ணாலே போதுமானது. பெண்கள் இது பண்ணிட்டீங்கனாலே உங்களுக்கு ரத்த ஓட்டம் அதிகரிக்கும். ஸோ இதை நீங்கள் பண்ணிக்கிறங்க. இது பண்ணுறப்ப உங்களுக்கு ப்ளட் சர்க்குலேஷன் இம்ப்ரூவ் ஆகிட்டு உங்களுக்கு இந்த ஹேர் க்ரோத் இருக்கும். அடுத்து என்ன உணவுகள் சாப்பிடணும் அப்படிங்கிறத நிறைய பேர் கேட்குறாங்க. ஸோ உணவுகள் புரதச்சத்து மிகையாக உள்ள உணவுகளையும் ப்ளஸ் அயன், இரும்புச்சத்து அதிகமாக உள்ள உணவுகளையும், அடுத்து கால்சியம் சத்து அதிகமாக உள்ள உணவுகளையும் எடுத்துக்கணும். இப்போ இதில் என்னது, கால்சியம் அதிகமாக உள்ள உணவுகள் என்ன, இரும்புச்சத்து அதிகமாக உள்ள உணவுகள் என்ன, அப்போ புரோட்டீன் அதிகமாக உள்ள உணவுகள் என்னன்னு கேட்குறாங்க இல்லையா. அதுக்கு என்ன என்னுடைய பதில் சொன்னால், இப்போ முருங்கைக்கீரை இருக்குல்ல, முருங்கைக்கீரை சாப்பிடுங்க. அல்லது அதனுடைய என்ன சொல்கிறது, சாறு எடுத்து சூப் மாதிரி சாப்பிட்லாம். முருங்கைக்கீரையை நல்லா பாயில் பண்ணிட்டு அதை எடுத்து அந்த மிளகு பவுடர், அதாவது மிளகு இருக்கு இல்லையா, மிளகு பவுடர், அதை போட்டு கொஞ்சம் கல் உப்பு போட்டு அதை நீங்கள் குடிச்சிக்கலாம். 1. அடுத்து பார்த்திங்கன்னு சொன்னால் நம்ம புதினா துவையல் நிறைய எடுத்துக்கணும். கருவேப்பிலை துவையல் நிறையா எடுத்துக்கணும். இதெல்லாம் எடுத்துக்கிட்டு அந்த அயன் ரிச்சாக இருக்கும். அங்கே ரிச் சோர்ஸ் ஆஃப் அயன் இதில் இருக்குது. இதை நீங்கள் எடுத்துக்கணும். ஸோ இது இல்லாமல் இந்த புரோட்டீன் சத்து இயற்கையாகவே எப்படி எதில் அதிகமாக இருக்குது அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். இதை நீங்கள் இந்த புரதச்சத்து வேணுங்கிறதுனால சப்ளிமெண்ட், அதாவது இணை உணவு, துணை உணவுன்னு சிலவங்க கொண்டாந்து உங்கள்கிட்ட ரெக்கமெண்ட் பண்ணாங்க. அதை எடுத்துக்கிறாதீங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா, அந்த நம்முடைய புரோட்டீன் நம்ம உடம்பு எவ்வளோ ஏற்றுக்கணும்னா 1 கிராம் பெர் வெயிட். இப்போ நம்ம 80 கிலோன்னு வச்சுங்களேன், மேக்ஸிமம் 80 கிராம் தான் எடுத்துக்கணும். ஒருவேளை 80 கிராமுக்கு மேலே எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னால் என்ன ஆகும்னு சொன்னால், அதை வெளியேற்றுற வேலையை, எலிமினேட் பண்ணுற வேலையை நம்முடைய கிட்னி தான் பண்ணணும். அப்போ கிட்னிக்கு ஓவர்லோட் ஆகிடும். அப்புறம் நெப்ரான்ஸ் டேமேஜ் ஆகும். அப்போ கிட்னி ப்ராப்ளம் வந்துடும். அதனால் அந்த செயற்கையாக சப்ளிமெண்ட், இணை உணவு, துணை உணவு கொண்டாந்து வைப்பாங்க. அதை தயவு செஞ்சு எடுத்துக்கிறாதீங்க. அப்போ ஆல்டர்னேட்டிவ் என்ன எடுத்துக்கிறது அப்படிங்கிறத பார்த்திங்கன்னு சொன்னால், நான் ஒரு 5 விதை சொல்கிறேன். அந்த விதைகளை வாங்கிட்டு லைட்டாக வறுத்துட்டு அதை எடுத்துக்கிடுங்க. அது என்ன கேட்டிங்கன்னு சொன்னால், வெள்ளரி விதை, பூசணி விதை, நல்லா ஞாபகம் வச்சுருங்க. வெள்ளரி விதை, பூசணி விதை, தர்பூசணி விதை, சூரியகாந்தி விதை. இதை இந்த 4 விதையும் எடுத்துக்கிறங்க. ஓகேயா. இந்த 4 விதையை நீங்கள் என்ன பண்ணணும்னு சொன்னால், நீங்கள் இது இருக்கு இல்லையா, நம்மளுடைய நாட்டு மருந்து கடை, அங்கே போனால் வச்சுருப்பாங்க.
இதை நாளையும் சொல்லி வாங்கிட்டு வந்து அதை லைட்டாக ரோஸ்ட் பண்ணிக்கிறங்க. லைட்டாக ரோஸ்ட் பண்ணிவிட்டு அதை வந்து மிக்சியில் போட்டு அரைச்சி வச்சுக்கிறங்க. அரைச்சி நல்லா ரோஸ்ட் பண்ணிவிட்டு அந்த ஈரப்பதம் இல்லாமல் அரைச்சி வச்சுக்கிட்டு டெய்லி பசும்பாலில் 1 ஸ்பூன் போட்டு அதை வந்து குடிச்சிங்கன்னு சொன்னால் இந்த முடிக்கு தேவையான ஒரு புரதச்சத்துக்கு இயற்கையாகவே கிடைச்சிரும். அப்போ வந்து இயற்கையாக இந்த புரதச்சத்து இங்கே போனதுக்கு பிறகு பார்த்திங்கன்னா அந்த முடிக்கு வந்து நல்லா போஷாக கிடைச்சோன்னு நல்லா ஹெல்த்தியாக வரும். இப்போ நிறைய பேர் இன்னும் பார்த்திங்கன்னு சொன்னால் ஒருத்தர் கமெண்ட் போட்டிருக்காரு, முடி ஒரு பெரிய அவசியமானு சொல்லி. முடி வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் நம்முடைய கான்ஃபிடென்ஸ், நம்முடைய தன்னம்பிக்கையை அதிகரிப்பதற்கு இது ஒரு அந்த முடி வந்து மிக மிக அவசியமானது ஒன்று. இன்னொன்று வந்து நம்முடைய ஹெல்த்தியாக இருக்கிறோம் அப்படிங்கிறதுக்கு ஒரு காரணம் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் ஹெல்த்தி ஹேர். அது மாதிரி நல்லா முடிகிறத தான் அது வந்து இது பண்ணுவாங்க. சில பேர் பண்ணுறாங்க, இப்போ கமெண்ட் பண்ணியிருக்காங்க, நீனே வந்துட்டு தோப்பா முடி வச்சுக்கிட்டு நீ என்ன முடியை பற்றி பேசணும்னு சொல்கிறாங்க. நான் பழைய வீடியோ அழுது காட்டுறேன். இது வந்து என்னுடைய ஒரிஜினல் முடி, ஓகேவா? இன்னும் இந்த பேபி ஹேர் அங்கங்கே வளர்கிறத வந்து நீங்கள் ஜூம் பண்ணி பார்த்தா பார்க்கலாம். அந்தளவுக்கு இது வந்து வந்திருக்கு. இந்த நான் சொல்கிற வழிமுறைகளை எல்லாம் நான் வந்து பயன்படுத்திக்கிறேன். அக்குப்ரெஷர் வந்து நான் பண்ணிட்டு தான் இருக்கிறேன். அது இல்லாமல் அடுத்து வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் இன்னொரு ஊத்தி என்ன கேட்டிங்கன்னா, நம்ம சின்ன வெங்காயம் இருக்கு இல்லையா, சின்ன வெங்காயம் அதனுடைய தோலை போதுமான எடுக்கணும்னா சின்ன வெங்காயத்தை எடுத்துக்கிறங்க. அடுத்து வந்து கருஞ்சீரகத்தை எடுத்துக்கிறங்க. அடுத்து வந்து கருவேப்பிலை எடுத்துக்க. இதை 3ஐயும் வந்து நல்லா பாயில் பண்ணிடுங்க. பாயில் பண்ணிவிட்டு அதை மிக்சியில் போட்டு அரைச்சி அதை வந்து தலையில் வந்துட்டு ஒரு 1/2 hour நல்லா ஊற வச்சு குளிச்சிட்டிங்கனாலும் அந்த முடி உதிர்வதை தடுக்கும். முடி முளைக்க ஆரம்பிச்சிடும். ஸோ இதை வந்து பண்ணிக்கலாம். இப்போ இருக்க முடியே காப்பாற்றணும், புதிய முடியை வந்து வளர்க்கணும், வளர வைக்க வேண்டும். இதுதான் நம்முடைய டாஸ்க்கு. அடுத்து இதை வந்து பண்ணுறப்ப இதை வந்து நீங்கள் பண்ணிக்கலாம். பண்ணுறப்ப நல்ல ரிசல்ட் கிடைக்கும். இந்த ஒரு வேளை உங்களுக்கு வந்துட்டு இந்த பொடி சொன்னேன் இல்லையா, இந்த 4 விதைகளும் இது உங்களுக்கு போயிட்டு இங்கே கடைக்கு போயிட்டு வாங்கி எங்கினத்தை பண்ணி கிண்ணிலாம் செலவு பண்ணிங்கன்னு சொன்னால் எங்கள்கிட்ட நீங்கள் ஃபோன் பண்ணிங்கன்னு சொன்னால் எங்களுடைய அலுவலகத்திலேருந்து உங்களுக்கு வந்து கொரியர் பண்ணி அனுப்பி வைப்பாங்க. அதை வந்து நீங்கள் பயன்படுத்திக்கலாம். ஒன்று. அடுத்து வந்து இது வந்து நாங்கள் அனுப்ப முடியாது. அந்த வெங்காயம், சின்ன வெங்காயம், கருஞ்சீரகம் ப்ளஸ் வந்து கருவேப்பிலை இருக்குல்லையே, அதை நீங்கள் தான் தயார் பண்ணி நீங்கள் தான் வந்து பண்ணிக்கணும். அதை வச்சு தேய்ச்சி குளித்து அதை வந்து அப்ளை பண்ணி நல்லா தேய்ச்சி குளித்து கூட நீங்கள் வந்து வாஷ் பண்ணிக்கலாம். இது மாதிரி நீங்கள் பண்ணிங்கன்னா டெஃபினட்டாக உங்களுக்கு வந்து தலையில் வந்து நல்லா முடி வளரும். முதல்ல உதிர்வது வந்து குறையும். அப்புறம் இருக்க முடி நீளமாக வளரும், திக்காக வளரும். அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் சின்ன சின்ன பேபி ஹேர்ஸ் வர ஆரம்பிச்சிடும். இதுதான் வந்து முடியை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கிற வேண்டிய வந்து விளக்கங்கள். இதை வந்து நீங்கள் தெரிஞ்சுட்டு பண்ணிங்கன்னா நல்ல ரிசல்ட் கிடைக்கும். இல்லை வேறு ஏதாச்சும் உங்களுக்கு வந்துட்டு இதை வந்து கைட்லைன்ஸ் தேவை அப்படின்னு சொன்னால் எங்களுக்கு வந்து டெஃபினட்டாக நீங்கள் வந்து வாட்ஸ்அப் மூலமாக கான்டாக்ட் பண்ணிக்கலாம். நாங்களே உங்களுக்கு கான்டாக்ட் பண்ணுவோம், உங்களை கைட் பண்ணுவோம். அது மாதிரி பண்ணிக்கலாம். அடுத்து வந்து இந்த அக்குப்ரெஷர் பாயிண்ட் இருக்கு இல்லையா, K3, K10, ST36, அதை நான் வந்து உங்களுக்கு லொக்கேஷன் காட்டுறேன். அதில் வந்து நீங்கள் அழுத்தம் குத்தினாலே நம்ம நல்ல ரிசல்ட் கிடைக்கும். இதையும் பண்ணிக்கிறங்க. இதை வந்து எல்லாம் பண்ணுறப்ப உங்களுக்கு டெஃபினட்டாக முடி ஹேர் ஃபாலிங் அரெஸ்ட் ஆகும், இருக்க முடியல திக்காக வளரும். அடுத்து வந்து புதிய முடி வளரும். இதெல்லாம் வந்து இது பண்ணிக்கலாம். இதில் வந்து நான் சொன்னேன் இல்லையா, முடி அவசியமா அப்படின்னு கேட்பாங்க. இது நான் சொல்வதெல்லாம் உண்மை. ஒருத்தர் வந்து 82 வயசு, அவர் எனக்கு ஃபோன் பண்ணார், சார் எனக்கு முடி முளைக்குமா அப்படின்னு கேட்டார். டெஃபினட்டாக முளைக்கும். நான் சொல்கிறது வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறேங்க, நீங்கள் பண்ணுறதையும் பார்த்துக்கிறங்க அப்படின்னு சொல்லிவிட்டு பண்ணோம். அவருக்கு வந்து நல்ல ரிசல்ட் கிடைச்சதா ஃபீட்பேக் கொடுத்தாங்க. அது இல்லாமல் இன்னொருத்தருக்கு வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு சைக்காலஜிக்கல் ப்ராப்ளம். தூங்க மாட்டேங்கிறாரு, நிறைய கடன் தொல்லை இருந்துச்சு, கடையில் வந்து நிறைய வியாபாரம் உடலை அப்படின்னு சொல்லி அந்த ஸ்ட்ரெஸ்ஸுனால் அவர் தூக்கம் வர மாட்டேங்குது. அப்போ நாங்கள் தலையில் வந்து பார்த்திங்கன்னா D20 எக்ஸ்ட்ரா 6ன்னு 2 பாயிண்ட்டை போடுவோம், ஓகேவா? இந்த பயத்தை போக்குவரத்து K3 போடுவோம், பயத்தை போக்குவரத்து K3 K10 போடுவோம். D20 எக்ஸ்ட்ரா 6 அக்குபஞ்சர் பாயிண்ட்டையும் அவர் போட்டு வச்சேன். ஒரு 10 சிட்டிங் கழித்து அவங்க ஒய்ஃப் வந்தாங்க. அவங்க ஒய்ஃப் சொல்கிறாங்க, சார் எங்கள் வீட்டுக்காரர் தலையை பார்த்தா நான் சீப்புவேன், அதாவது வாரிக்கொள்வேன் தலையை. இப்பொழுது பார்த்திங்கன்னா அவருக்கு முடி முளைச்சிச்சு, அதனால் அவருக்கு அதாவது என்ன சொல்கிறாங்க, அவங்க கமெண்ட் பண்ணுறாங்களாம், அதாவது என்ன சொல்கிறாங்க, ஹியூமரஸாக பேசுகிறாங்களாம். அது மாதிரி இவருக்கு வந்து முடி முளைக்க அமைச்சு இந்த வயசில் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அது மாதிரி ஒரு நல்ல தீர்வை கொடுக்கக்கூடியது தான் இந்த அக்குப்ரெஷர் மெத்தட். நான் சொன்ன மெத்தட் இந்த சீப்பு பேர் வந்து அக்குப்ரெஷர் தான், ஜஸ்ட்டு அப்ளைங் இந்த ப்ரெஷர் பண்ணுறப்போ உங்களுக்கு எல்லா தலையில் உள்ள எல்லா புள்ளிகளும் தூண்டப்பட்டு
முடி முளைக்க வைக்கும். அது இல்லாமல் நல்ல சைக்காலஜிக்கலாக நீங்கள் வந்து நல்லா பாசிட்டிவாக திங்க் பண்ணி நல்லா முடியாக உணர்வீர்கள். அதனால் இதை செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு டெஃபினட்டாக உங்களுக்கு ரிசல்ட் கிடைக்கும். பார்த்துட்டு இதில் வந்து நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் நண்பர்களுக்கும் தோழர்களுக்கும் அனுப்பி வைங்க. நன்றி, வணக்கம். சந்திப்போம் அடுத்த காணொளியில். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம ஹெல்த் கஃபே தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க.